ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து லைனிங் ப்ளவுஸோட பின்பகுதியை எடுத்து நெக்கை சுற்றி பின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பின் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து துணி வந்து நகராமல் இருக்கும். இதை நான் வந்து அடித்து திருப்ப போகிறதுனால நல்ல பகுதி மேலே தான் லைனிங் ப்ளவுஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் அடித்து திருப்பல கிராஸ் பீஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கெட்ட பகுதியில் மேலே லைனிங் ப்ளவுஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் அடித்து திருப்புறதுனால நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் ப்ளவுஸ் வச்சுக்கிறேன். வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு விட்டு அதை கட் பண்ணி எடுத்துருக்கலாம். மீதி துணியை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கிராஸாக கட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக கட் கொடுக்கும்போது நமக்கு வந்து வளைவான பகுதியில் வந்து நல்லா திரும்பி கொடுக்கும். தையலில் வந்து பற்றாமல் நம்ம கட் பண்ணி விடணும். இப்போ இந்த லைனிங் ப்ளவுஸை நம்ம உள்பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம கையால் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்படி தேய்ச்சி விடும்போது நமக்கு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக திரும்பி கொடுக்கும். லைனிங் கிளாத்தை வந்து உள்ளே வச்சு நம்ம மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் போடும்போது அந்த கார்னரில் போடணும், எட்ஜில் போடணும். தையல் போடும்போது துணி எதுவும் சுருங்கிடாமல் நல்லா இழுத்து விட்டு வளைவான பகுதியில் நல்லா வளைச்சி விட்டு தையல் போடணும். அப்போ தான் நமக்கு கழுத்து பகுதி வந்து நல்லா வளைவாக திரும்பும். இப்போ நான் அதை எட்ஜில் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 1/4 இன்ச்சு இடைவெளி விட்டு ஒரு தையல் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து லைனிங் கிளாத்தை வந்து நம்ம ப்ளவுஸ் கிளாத்தோடு சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது நல்லா இழுத்து விட்டுட்டு துணி எதுவும் சுருங்கியிருக்காத மாதிரி நம்ம பார்த்துட்டு சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங் கிளாத்தை கட் பண்ணிடாமல் நம்ம வந்து மெயின் கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். லைனிங் கிளாத் தான் நமக்கு கரெக்டான அளவு. மெயின் கிளாத் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறதுனால அதை நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துடலாம். சுற்றி எல்லா பக்கமும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளவுஸை வந்து 2ஆக மடித்து எடுத்துக்கலாம். அப்போ அளவு ப்ளவுஸை வந்து மேலே வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். அதுக்கு நேராக அந்த மாதிரி ப்ளவுஸை வச்சுட்டு கீழே வந்து நம்ம கழுத்து இறக்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக ப்ளவுஸை வச்சுட்டு கீழே வந்து மடித்து அடிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் அழகு வருது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அந்த அளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு நேராக ஒரு அர்க்கட் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளவுஸை கீழே வந்து மடித்து அடிச்சிடலாம். இடுப்பு பகுதிக்கு மடித்து அடிப்போம் இல்லையா, அதுக்கு தான். சுருங்காமல் நல்லா நீட்டாக மடித்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம சென்டர் டாட் பிடிக்கணும். இதுக்கு வந்து எப்போதுமே நம்ம ஷோல்டர் வந்து 2ஆக மடித்து கீழே வரதால் தையல் போடுவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து பகுதி தைச்சி விட்டதுனால கழுத்து பகுதியிலேருந்து 1/4 இன்ச்சு உள்ளே வச்சு தான் நம்ம மடித்து கீழே வந்து டாட் பிடிக்கணும். கிராஸாக வர மாதிரி தையல் போட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு அளவு நம்ம தையல் பிடிச்சா போதும். தையல் பிடிச்சிட்டு இப்போ நம்ம அப்படியே இந்த ஊசியை வெளியே எடுத்துடாமல் நம்ம அப்படியே திருப்பி எடுக்கிறதுனால பிரியாமல் இருக்கும். மறக்காமல் 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம மடித்து அடிச்சுக்கலாம், அதாவது பிரித்து அடிச்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஷோல்டர் வந்து 2ம் ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு, அதாவது நம்ம கழுத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஷோல்டர் வந்து கழுத்து வந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி வச்சு தான் நம்ம ஷோல்டர் 2யுமே பிடிச்சிட்டு கீழே வர பகுதியில் நம்ம மடித்து அடிக்கணும். அரை இன்ச்சு அளவு பிடிச்சா போதும். 2மே ஒரே மாதிரி நம்ம பிடிச்சாச்சு. இப்போது நம்மளுக்கு பின்பகுதி நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போது முன்பகுதி தைச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் தைக்கிறதுக்கு நான் வந்து இதை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம அப்படியே வச்சு தையல் போடும்போது கொஞ்சம் குறுகலாக தெரியும். அதனால் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தையல் போடும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதனால் நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிற வந்து பகுதி வந்து இன்னொரு பக்கமும் தெரிகிற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
இந்த மார்க்கிங்கில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். 2 மார்க்கிங்கும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். மார்க்கிங்கில் தான் நம்ம ரவுண்டாக கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி மெயின் கிளாத்தையும் நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, டார்க்காக மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் வந்து நம்ம நேராக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து முன்னாடி மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதிலேருந்து 1/4 இன்ச்சு உள்ளே தான் நம்ம தையல் போடணும். இப்போ நான் வந்து 1/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அதில் ஸ்டிச் போட்டிருக்கோம். அதிலேருந்து 1/4 இன்ச்சு வெளியே விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த வளைவுலலாம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நெக் பீஸை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு நீங்கள் திருப்பி எடுத்து தையல் போடும்போது நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். எட்ஜில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அதுக்கடுத்து 1/4 இன்ச்சில் நான் தையல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சுற்றி லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி தான், நான் அதில் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 ஷோல்டரு, அதாவது ஷோல்டரை வந்து 2யும் மடித்து நம்ம கீழே டாட் போடணும் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இதுலேயும் மடிக்கும்போது நம்ம 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி, அதாவது நம்ம கழுத்து பகுதி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு கீழே வந்து எங்கே வருதோ அதில் வந்து 1 இன்ச் அளவு மார்க் பண்ணி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் அப்படி தான், சென்டர் டாட் வந்து 2ஆக மடிச்சுட்டு வர இடத்துல நம்ம 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம். இந்த டாட் எல்லாமே 2.5 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. 2லேருந்து 3 இன்ச் வரைக்கும் நம்ம அந்த மாதிரி டாட் உயரம் பிடிக்கலாம். இப்போ அந்த 2 டாட்டையும் சேர்த்து பிடிக்கும்போது நமக்கு 3ஆவது டாட் கிடச்சிரும். 3ஆவது டாட்டை நம்ம கிராஸிங்காக பிடிக்கணும். மேலே 1/2 இன்ச்சிலேருந்து கீழே அப்படி 1/4 இன்ச்சு குறைஞ்சி அப்படி குறைஞ்சி வர மாதிரி நம்ம கிராஸாக பிடிக்கணும். மறக்காமல் இதுலேயுமே 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 3 டாட்டுமே போட்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி போடும்போது நமக்கு கப் ஷேப் வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம டாட் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம முந்தின பீஸில் டாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி அந்த அளவுலேயே நம்ம இதுக்கும் மார்க் பண்ணி டாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து பட்டி வெட்டுறதுக்கு நான் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து கொக்கி சைடு, இது வந்து நம்ம கை பக்கம் ஸ்லீவ் சைடு. இந்த பட்டி வந்து எப்படி கிடச்சிது அப்படின்னா, நம்ம தனியாகவும் பட்டி வெட்டி எடுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம முன்பகுதி வெட்டி எடுப்போம் இல்லையா, அதில் கீழே எக்ஸ்ட்ரா துணி இருக்கும். அதே துணியை வந்து நம்ம அப்படியே பட்டி வச்சு தைக்கும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து மேலே ஏறாமல் இருக்கும். இங்கே இந்த மாதிரி ஒரு வாட்டி பட்டி எடுத்து தைச்சி பாருங்கள். இப்போ நான் பட்டிக்கு 2 துணி தேவைப்படுது, அதனால் நான் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லேயும் கொஞ்சமாக வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதே அளவுக்கு மெயின் கிளாத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த அளவே வெட்டி எடுத்தால் போதும். நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் வெட்டி எடுக்க வேண்டாம். வெட்டி எடுத்துகிட்டு நம்ம ஜாயிண்டாக இருக்கிற பகுதியில் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு கொக்கி சைடு வைக்கிறத நம்ம கொக்கி சைடும் பட்டி ஸ்லீவ் சைடு வைக்கிறத ஸ்லீவ் சைடும் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். அதாவது இந்த 2 சைடுமே நமக்கு வந்து கொக்கி சைடும் வி பட்டி சைடும் வர மாதிரி தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸோட பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் மெயின் கிளாத்தை மேலே வச்சுட்டு நல்ல பக்கம் மாதிரி தெரிகிற மாதிரி மேலே வச்சு அதை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கீழே லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளே வந்து பிசுறு தெரியாமல் நல்லாயிருக்கும். தைக்கும்போது நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த டாட் வந்து லேசாக இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் உள்ளே மடித்து கொடுத்து நம்ம தையல் போடும்போது வெளியே வந்து நம்மளுக்கு தூக்காமல் நல்லா இருக்கும். தைக்கும்போது நம்மளோட துணி எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு தையல் போடுங்க.
இதுலேயுமே நம்ம 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் தைக்கணும். தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக அந்த பட்டி அளவு நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே எந்த அளவு மடித்து அடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்லீவ் சைடும் நம்ம எந்த அளவு இருக்குது அப்படின்ட்டு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு சைடும் பட்டி வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னொரு சைடு பட்டி ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நம்ம ரெண்டுமே ஒரே மாதிரி பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோமா, ரெண்டும் ஒரே அளவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம மடித்து அடிச்சிடலாம். இதுக்கு அடுத்த வீடியோவில் ஸ்லீவ் ஜாயிண்ட்டு சைடு ஜாயிண்ட்லாம் பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.